பிரைஸ் தி லார்ட். இன்றைய தேவனுடைய வார்த்தை 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்கள். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். இன்று ஆண்டவர் நம்மளிடத்துல உணர்த்துவித்து நமக்கு காண்பித்து உணர்த்து வைக்கிற வார்த்தை இந்த வார்த்தைகள் தான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? நீங்கள் யாருடையவர்கள்? அதாவது பாவத்தின் உளையான சேற்றிலிருந்து நம்மை அவர் நமக்காக நம்மளுடைய பாவங்களுக்காக பலியாகி நம்மை அவருடைய பிள்ளைகளாக்கி நம்மை அவரோடு கூட நித்தியத்துல வாழும்படியாக நம்மை அவருக்கென்று வேறு பிரித்திருக்கிறார். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும், நம்மளுடைய சரீரம் அவராலே பெற்ற அவரு தங்கியிருக்கிற ஆலயம். இது அவர் தங்கியிருக்கிற ஆலயம் நம்மளுடைய சரீரம். பரிசுத்த ஆலயமாகிய அவர் தங்கி இருக்கிற ஸ்தலம் பரிசுத்தமா இருக்கணும்ன்றத அவரும் விரும்புகிறார். பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் அவர் தங்கி இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிற ஆலயமா நம்ம எல்லாரும் மாறணுங்க. நம்மளுடைய பாவங்களை விட்டு விலகி நமக்குள்ள அவர் பூரணராய் அவர் செயல்பட்டு அவர் வருகிற நாட்களில் அவரை போல நாமளும் பரிசுத்தராய் வாழ்ந்து அவரோடு கூட நித்தியமாய் அவரோடு கூட வாழ அவர் சீக்கிரம் வருகிறார். அவரை பார்க்கணும்னா அவர் மேல இருக்கிற விசுவாசத்திலையும் இன்னும் அதிகமாய் அவருடைய அன்புல தரித்திருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஐக்கியத்துல இது தவறு என்று சுட்டிக்காட்டி நம்மளை வழிநடத்துகிற அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியத்துல நம்ம ஒவ்வொரு நாளும் இன்னும் பரிசுத்தமாய் வாழ, பரிசுத்தத்தின் மேல ஒரு வாஞ்சை ஏற்பட அவர் தங்கியிருக்கிற ஆலயமாக நம்ம மாறணுங்க. நம்ம எல்லாரோட நம்மளுடைய எல்லா பாவங்களையும் விட்டு, தம் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது அதுதான் பாவமா? இல்லை. ஒருத்தவங்க இச்சையா பாக்குறது பாவம், பொறாமப்படுறது பாவம், புறம் கூறுறது பாவம், இன்னும் பாவங்கள் இன்னும் அநேகம் இருக்கு. இயேசு வாழ்ந்து காட்டினார். அவரு என்னையும் உங்களையும் போதிக்கவில்லை, அவர் வாழ்ந்து போதித்தார். அதுதான் நாமளும் நம்ம வாழ்ந்து போதிக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில வசனத்தை பார்க்கணும். கடைசியான வார்த்தை விதமா தான் சொல்லுது, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. ஆமாங்க, கிரயம். அவர் நமக்கு எப்படி நம்மளை அவர் சொந்தமாக்குனார்? அவருடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நம்மள கிரயத்துக்கு கொல்லப்பட்டார். அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மளை வாங்கினாருங்க. அநேகர் சொல்லுவாங்க, உனக்காக உசிரை கொடுப்பேன் அப்படின்னு. யாரும் ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. ஆனா அவர் நமக்காக பலியாகி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து நமக்கு பரிசுத்த ஆவியானவர் என்றும் துணையாளரையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய அந்த கடைசி சொட்டு ரத்தம் முடிஞ்ச அந்த தண்ணி வரும்ல, நெஞ்சில ஈட்டி எடுத்தா தெரிக்கும் போது உள்ள இருந்து தண்ணி வரும்ல, அந்த அளவுக்கு நம்மளை நேசிச்சாருங்க. அந்த அளவுக்கு நீங்களும் நானும் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கோம். ஆகியால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்க. இப்படி அவர் நம்மளை இப்படி கிரயத்துக்கு வாங்கினாரு. அவருக்காக நம்ம என்னத்தை செஞ்சோம்? ஒன்றும் செய்யல. அவர் விரும்புகிறதெல்லாம் நம்மளோட உடலாலும் ஆவியினாலும் அவரை மகிமைப்படுத்துறது. இது நமக்கு என்ன நடந்தாலும் நமக்கு வர நன்மைகள் எல்லாமே அவரால தான். நமக்கு வர தீமைகள் நம்ம விதைக்கிறது. நம்ம நன்மையை விதைத்தால் நம்ம நன்மையை அறுப்போம், நம்ம தீமையை விதைத்தால் நம் தீமையை அறுப்போம். தேவனை விட்டு தூரமாய் சென்று தீமையை செஞ்சு தன் மனம் போன போக்குல போகும்போது ஆண்டவர் ஒரு அடி கொடுத்து அவர் பக்கம் இழுத்துட்டு வருவாருங்க. உடலாலும் ஆவியினாலும் அவரை மாத்திரம் மகிமைப்படுத்தணும். நம்ம எது செஞ்சாலும் அவருக்கு பிரியமா இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்து செய்தால் தேவன் நம்மளில மகிமைப்படுவார்.
தேவன் நம்மள தங்கி இருக்கிற பரிசுத்த ஆலயமாய் நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வசித்திருப்பார். தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போமா. மக இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, ஏசப்பா இந்த காலை பொழுதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா எங்களை கிரயத்துக்கு கொண்டீர்களே தகப்பனே. ஏசப்பா இந்த உடல், சரீரம், ஆவி, ஆத்ம, சரீரம் எல்லாம் உம்முடையதுப்பா. ஏசப்பா எங்கள் தாயின் கருவில் முதல் கொண்டு ஏசப்பா இந்நாள் வரைக்கும் பத்திரமாய் ஏந்தி தாங்கி வந்த உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே. ஏசப்பா முழு ஆத்மாவோடும், முழு சரீரத்தோடும், முழு உத்தமத்தோடும், உம்முடைய சத்தியத்துல, உம்முடைய அன்புல, பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையில நாங்கள் நடக்கப்பட ஆவியானவரே எங்களுக்கு நீர் தங்கி இருக்க ஏசப்பா, நீர் தங்கி இருக்க தடையாய் இருக்கிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் ஏசப்பா எங்களை உணர்த்து விட்டு அதை நாங்கள் தடைப்படுத்த கிருபை செய்வீராக தகப்பறேன். ஏசப்பா அதை நாங்கள் தகர்த்து போட இயேசுவின் நாமத்தில் அதை நீங்க தகர்த்து போடுங்க. எங்களுடைய பலனால அல்ல தகப்பனே. பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்குள்ளாக வந்து ஏசப்பா எங்களை பலனடைய செய்து உம்முடைய அன்பிலையும் உம்முடைய பரிசுத்தத்திலையும் உம்முடைய சத்தியத்தின் ஊடாய் நாங்கள் கடந்து செல்ல உம்முடைய நித்திய வீட்டுக்கு உம்முடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தப்பட கிருபை செய்யுங்க. இசப்பா நீர் சீக்கிரம் வரப்போகிறீர். உம்முடைய வருகைக்காக நாங்களும் இன்னும் அநேகர் ஆயத்தமாக கிருபை செய்யுங்க. நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே பரிசுத்தர், நீரே எல்லா துதியும் எல்லா கணத்துக்கும் பாத்திரர் தகப்பனே. நீர் பெருகவும் நாங்க செருகவும். கர்த்தாவே நீர் பெருகவும் நாங்க செருகவும். தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. Good morning. Have a blessed day. God bless you all. Thank you.